100 நாள் வேலை திட்டத்தில் திமுகவினர் போலி கணக்கு எழுதி பணத்தை கையாடல் செய்வதாக இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கண்ணா. நான் பதில் சொல்கிறேங்கண்ணா. அண்ணா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேங்கண்ணா, நல்லா எழுதி வச்சுக்கங்கண்ணா. எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கணுங்கண்ணா. அண்ணா, அதாவது நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்கண்ணா. தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில் நிறையா இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறையா இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள். இன்னைக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும், ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் 2021-22 மேடம், நான் சர்க்குலேட் பண்ணுறேன், நீங்கள் நோட்ஸ் பெருசாக எடுக்க வேண்டாம், உங்களுக்கு அந்த டேட்டா கைக்கு வந்துடும். 21-22, 22-23, 23-24, 24-25 4 வருஷங்கண்ணா. 4 ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 30,063 கோடி. பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம், கிராம பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். பீகாருக்கு 4 ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது 24,726 கோடி. குஜராத் 4 ஆண்டுகளில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்கங்கண்ணா. குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் 6,613 கோடி. கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தாங்க, 4 ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது 23,226 கோடி. கேரளாவிற்கு 13,000 கோடி. மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம், 26,000 கோடி. ஒரிசா 18,000 கோடி. மத்திய பிரதேசில் 5%, உத்தரப்பிரதேசில் 15%, தமிழ்நாட்டில் 3.7 கோடி. 8.5 கோடியில் 3.7 கோடி. உத்தரப்பிரதேசில் 23 கோடியில் 15 கோடி கிராமப்புறம். 23 கோடி மக்கள் தொகையில் 15 கோடி கிராமப்புறம், அவன் 38,000 கோடி. 8.5 கோடி மக்கள் தொகையில் 3.7 கோடி கிராம மக்கள், ஆனால் நான் 39. அப்போ இடையில எவனோ பணத்தை சாப்பிட்றான். கிளியர், டேட்டா கிளியர். அப்போ இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்போ தொலையிட்டு இருக்கோம். இடையில பணத்தை சாப்பிட்றான்னு தூக்கணும். இந்த போலி கணக்கு, வராதவங்க பேரில் கணக்கு, திமுக கூட்டத்துக்கு குரூப்பா கூட்டிகிட்டு போய் கணக்கு, அதெல்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் மாட்டி டாஸ்மார்க் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலாக இருக்கும். ஆனால் இதில் திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான். அவங்கெல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி 4 ஜெயில் கட்டணும். கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்ல இதில் ஏறு, இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதில் போ, இந்த பக்கமெல்லாம் இங்கே போ, சென்னைக்காரன்லாம் இங்கே வந்துரு. திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மார்க் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.